பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் யார் பிரவேசிக்க முடியும்? அநேக வசனங்கள் இருக்கு. நாம இன்றைக்கு 7 வசனங்கள் மாத்திரம் பார்க்க போகிறோம். முதலாவது, மறுபடியும் பிறந்தவர்கள். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆனவர்கள். மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 3-5 வரை. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். மூன்றாவது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியிலும் அதிகம் நீதியுள்ளவர்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான்காவது, மாம்சத்தின் கிரியைகளை செய்யாதவர்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐந்தாவது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 21-23 வரை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆறாவது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதவர்கள். மார்க்கு 10வது அதிகாரம் 24வது வசனம். பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஏழாவது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21-27வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. எந்த நொடியிலும் அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால கேட்ட வார்த்தைகளாலே நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென்.